வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சூப்பரான 2BHK டியூப்ளெக்ஸ் டைப்பில் தான் பார்த்துட்டு இருக்கிறோங்க. ஸோ 2BHKலே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸான வீடு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூப்ளெக்ஸ் வீடு வந்து நம்ம வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் வர மாதிரி வந்துட்டு எலிவேஷன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டஃப் அண்ட் கிளாஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவில் உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 2.1 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு டியூப்ளெக்ஸ் டைப் இல்லைங்க. உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 10:30 18 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்குதுங்க. வால்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷிங்கில் வந்து டைல் வந்து 10 ஃபீட் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வந்து ஃப்ளோருக்கு வந்து லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஜலமூலையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சம்ப் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா டேப் கனெக்ஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷெட் பேக் ஏரியா முதற்கொண்டு ஃபுல்லாகவே வந்து டைல் ஊட்டி கொடுத்துருக்காங்க. நல்லா ஷெட் பேக் கொடுத்தா வந்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. மேற்கு பார்த்த பிளாட்டில் வடக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள என்ட்ரும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான டீ கூட்டில் வந்துட்டு மெயின் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. டீ கூட்லேயே வந்து ஃப்ரேம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. 16:30 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த லிவிங் ஹால் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. யூபிவிசி விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோருக்கு வந்து 2/4 வந்து ஃப்ளோர் டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னர் ஸ்டேர்கேஸ் வச்சு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வந்துட்டு நம்மகிட்ட நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா 2BHK வேணும், ரொம்ப அடைச்சு கட்டின மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்பேசியஸாக கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே வந்து இந்த வீடு வந்து நம்ம இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட அக்னி மூலையில் வந்துட்டு நமக்கு கிச்சன் வந்து அமைச்சிருக்காங்க. கிச்சனோட மெஷர்மெண்ட் 8க்கு 10ங்க. 10 ஃபீட் வரைக்கும் வெட்டிஃபை டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. 3/3ல் 2 யூபிவிசி விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சிங்க் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக ஆரோ வாட்டர் ப்ரொவிஷனுமே வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியாவில் காங்கிரீட் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் நீங்கள் மாடலர் கிச்சன் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10க்கு 11 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேயும் யூபிவிசி விண்டோ 3/4 ஒன்று கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. அது போக வந்துட்டு காங்கிரீட் லாஃப்ட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய டாய்லெட் வந்து 4க்கு 6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. இதுலேயும் 10 ஃபீட் வரைக்கும் மேட் ஃபினிஷிங்கில் வந்து டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க. அது போக ஷவர் கனெக்ஷன், வெஸ்டர்ன் கிளாசட், வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னா பிவிசி டோர் வந்து கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்ஸுக்கு இருக்கிற டோர் எல்லாமே வந்து ரெடிமேட் டோர் ஃப்ளஷ் டோராக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சால்வுட்டில் வந்து ஃப்ரேம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், 3 ரூமே பார்த்துட்டோங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் வழியாக வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. ட்ரெட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரானைட்டும், ரைசருக்கு வந்து டைலும் லே பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் டைப்பில் வெர்டிக்கல் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க யூபிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி. அது போக நமக்கு ஹேண்ட் ரெயில் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. உடன் ஃபினிஷிங்கில் வர மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்துமே பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஓப்பன் டெரஸ் ஏரியாவுக்கு போகக்கூடிய ஸ்பேஸும், ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. மாஸ்டர் பெட்ரூம் அஸ் பர் வாஸ்துபடி சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இங்கே 2 யூபிவிசி விண்டோ 3/4 கொடுத்துருக்காங்க. காங்கிரீட் லாஃப்ட் வந்து 7 ஃபீட்டில் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக இங்கேயுமே வந்து ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமும் சேம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கேயும் காங்கிரீட் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபியூச்சரில் ஆர்டர் போர் பண்ணுறதா தான் தாராளமாக பண்ணிக்கலாங்க. 8க்கு 6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 10 ஃபீட் வரைக்கும் மேட் ஃபினிஷிங் டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க. டபுள் கலர் காம்பினேஷனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக வெஸ்டர்ன் கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் ஒன்று இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷவர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பாத்ரூமுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து யூனிக்கான டைல்ஸ் எல்லாமே வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக நீங்கள் பெரிய பெரிய லக்ஸூரியான ஹோட்டல்ஸ் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் மாதிரியே வந்து இங்கே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பால்கனிங்க. பால்கனி ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா பேரப்பட் வால் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் சைடில், அதாவது வீட்டோட லெஃப்ட் சைடில் வரக்கூடிய போர்ஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிரே கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய இது எலிவேஷன் பர்பஸ்க்காக நமக்கு டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் கலரில் வர மாதிரி வந்துட்டு கலர் காம்பினேஷன் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரேஸ் ஏரியாலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு வாஷிங் ஸ்டோனும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இன்லெட் அவுட்லெட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாஷிங் ஸ்டோன் பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டேப் கனெக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இந்த வீடை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு எக்ஸாக்டாக வந்து கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா துடியலூரில் டிமார்ட் வருங்க. டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் அமைஞ்சிருக்குதுங்க. தொப்பம்பட்டி பிரிவுலேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு ஓப்பன் டெரேஸ் ஏரியா வரக்கூடிய டோர் பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டி டோர் வந்து ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டி லாக் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் ஸ்டேர் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்ல வந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்துமே ஓப்பன் டெரேஸ் ஏரியாவில் 2 வாட்டர் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பேரப்பட் வால் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பில்லர்ஸ் வந்துட்டு டம்மி காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலேருந்து நம்ம பார்த்துருக்கிற வியூ பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டோட ஓப்பன் டெரேஸ் ஏரியா வியூங்க. சுற்றியுமே நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஒரு சூப்பரான ஹில் வியூவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ மேட்டுப்பாளையம் ரோடுனாலே வந்துட்டு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனுங்க. சூப்பராக எல்லா ஏரியாலையுமே ஹில் வியூ வந்து கவர் ஆயிருங்க. அது மாதிரி தான் வந்து இந்த வீட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் டீல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நன்றி.